வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் யூனிட் 8ல் போன கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிட் 8ல் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபிஸ்கல் பாலிசி இன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா நமக்கு என்ன தெரியும்? கவர்மெண்ட் தான் இந்த பாலிசி கொண்டு வருவாங்க. எவ்ரி இயர் கொண்டு வருவாங்க. அவங்க பட்ஜெட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க பட்ஜெட்டில் அவங்க எப்படியெல்லாம் மக்களுக்காக அவங்க நல்லது பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. டாக்ஸேஷனில் ஏதாவது குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் மக்களுக்காக ஏதாவது நிறைய ஸ்பெண்டிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக ஃபண்ட்ஸ் எப்படி சோர்ஸ் பண்ணுவாங்க? வெளியேருந்து சோர்ஸ் பண்ணலாம், இன்டர்னல் போரோயிங்ஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் போரோயிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் அவங்க சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபிஸ்கல் பாலிசியோட எஃபெக்ட். ஸோ இந்த ஷார்ட் ரனில் அவங்களோட கோல்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ ஆஸ் டு எக்ஸ்பேண்ட் த ஸ்பெண்டிங் ஆன் த பீப்புள். ஸோ மக்களுக்காக அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான டாக்ஸேஷன்ஸை குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் வில் ஸ்டிமுலேட் த எக்கானமி இந்த லாங் ரன்ன்றதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், தே ஸ்லாஷ் ஸ்பெண்டிங் ஆர் ரேஸ் டாக்ஸேஷன் இன் த கேஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்போ என்ன ஆகும்? நிறைய மணி சப்ளை இருக்குது. ஸோ நிறைய மணி சப்ளை இருக்கனால விலைவாசி ரொம்ப ஏறிட்டே போயிட்டுருக்கு. அப்போயும் உங்கள் டேக்ஸ் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க? டேக்ஸை ஏற்றணும்னு நினைப்பாங்க. கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைப்பாங்க. தில் ட்ரை டு புல் பேக். ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் டைமில் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா டு ஹெல்ப் ரெடியூஸ் எக்ஸ்டர்னல் வல்னரபிலிட்டிஸ். அவங்களுக்கு வந்து பெரிய ரிசெஷன் எதுவும் வரக்கூடாது. மற்ற நாட்டில் நடக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ரிசெஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம மேலே இன்க்ளூட் ஆகக்கூடாது, நம்ம மேலே எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு இங்கே நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை புல் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி they will try to slow down the economy for a particular time. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த லாங் ரன் அவங்களோட எய்ம். இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க? இந்த லாங் ரனில் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும், நம்ம பாவர்ட்டியை ஒழிக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து குறைக்கணும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ தே வாண்ட் டு ஃபோஸ்டர் சஸ்டெயினபிள் growth in an economy, and they want to reduce poverty, and they have to improve the supply of the goods and services in an economy. ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் பெனிஃபிட் அண்ட் கோலாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம பார்த்துருப்போம், குளோபல் கிரைசிஸ் நடந்திருக்கும் 2007-8. அதான் கிரேட் டிப்ரெஷன் நம்ம சொல்கிறோம். அது ஒரு ஹவுசிங் பபிள் பர்ஸ்ட் ஆகிருக்கும். யூஎஸில் அது நடந்திருக்கும். பட் யூஎஸோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு அதை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்கிங் கிரைசிஸ் அப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து உள்ளே பிச்சின் பண்ணி நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்லாம் அவ்வளோ எஃபெக்டே ஆகலை. ஏன் அப்படி ஆகலைன்னா நம்மளோட மானிட்ரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி ஈஸியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கல, அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணல, அவ்வளோ ஈஸியாக நம்ம சப்ளை பண்ணல. நம்ம எல்லா டிமாண்ட் அண்ட் சப்ளை கண்ட்ரோலில் வச்சுட்டதுனால தான் அங்கே வந்து எக்ஸஸ் சப்ளை போயிட்டே இருந்துச்சு. டிமாண்டோட அந்த சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு விஷியஸ் பபிள் மாதிரி அங்கே க்ரியேட் ஆச்சு. அங்கே எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. பட் இங்கே வந்து நம்ம அதை புல் பேக் பண்ணதுனால மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி ஒரு ரிசெஷன்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹவு தே ட்ரை டு எக்ஸ்பேண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாதிரி சேனல்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு சேனல்ஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிளைசர்ஸ்னால் நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து இப்போ எதாவது பிரச்சனை இருக்குது, நிறைய இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து புதுசாக எதுவுமே பண்ணவே தேவையில்லை. அந்த மார்க்கெட் அதோட ஃப்ளோலேயே விட்டிங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிளைசர்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னு என்னென்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கும். அவங்க வந்து எதாவது ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளோட எக்கானமி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டெபிளைசர்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டெபிளைசர்ஸ் கோ இன்டு எஃபெக்ட் as the tax revenues and the expenditure levels change. ஸோ இந்த டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் லெவல்ஸ் அப்படியே மாறும்போது ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டெபிளைசர்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ண போகுது. அண்ட் தே டு நாட் டிபெண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் பை த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் இங்கே பொதுவாக எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆப்ரேட் இன் ரிலேஷன் டு த பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ உங்களோட பிஸ்னஸ் சைக்கிள் வந்து நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பீக்கில் போகும், அதுக்கப்புறம் மேலே போகும், அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகும், திருப்பி ரிசெஷன் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டெபிளைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அஸ் அவுட்புட் ஸ்லோஸ் ஆர் ஃபால்ஸ் டவுன். உங்களோட எக்கானமியில் அவுட்புட் வந்து ஸ்லோவாக இருக்குது, உங்களோட ப்ரொடக்ஷனே ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் போது த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் டிக்ளைன்ஸ். கரெக்டு தானே? உங்களோட ப்ரொடக்ஷனே இல்லை, நீங்களே அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணல. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் எல்லாருமே கூட்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் கூட்ஸ் வாங்கினா தான் அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. நீங்கள் ப்ரொடியூஸே பண்ணாத போது உங்களுக்கு எப்படி டேக்ஸ் இன்கம் வரும்? டேக்ஸ் இன்கம் வர போகிறதில்ல. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் உங்களோட அவுட்புட் ப்ரொடக்ஷன்றதுனால கவர்மெண்ட்டோட இன்கமே வந்து இங்கே குறையுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பிகாஸ் த கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் த டேக்ஸ் பேயர்ஸோட இன்கம் வந்து ஃபால் ஆகிறதுனால பர்டிகுலர்லி அண்டர் த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம்னா நம்மளோட இன்கம் டேக்ஸ் சிஸ்டம். நம்ம இங்கே இன்கம்
இன்கம் ஏறதுனால நம்ம டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் சிஸ்டமில் வேறு ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ் வே பே த ஹையர் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் சிஸ்டமில் நம்ம இந்த மாதிரி இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் சோஷியல் ஸ்பெண்டிங், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்காக கொடுக்குற பெனிஃபிட்ஸ். நம்ம பார்க்குறோம் நம்ம எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸ் சைக்கிள் லோவாக இருக்கும் போது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்போது அவங்க அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை எப்படி அவங்க திருப்பி புல் பேக் பண்ணுறாங்க, அவங்க எக்கானமி எப்படி ரிவைவ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ தீஸ் சைக்ளிக்கல் சேஞ்சஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக இன்டர்வென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் எக்கானமியை வந்து அவங்களால ஒரு ஸ்டேபிளாக அவங்களால மீட் பண்ண முடியுது. நம்மளே பார்க்குறோம் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் லைக் ஸ்ரீலங்கா, அவங்க ரொம்ப ஒரு ரிசெஷனில் போயிட்டுருக்காங்க ஃபார் த லாஸ்ட் 2.5 years. மேலே நேபாளும் அப்படி தான் இருக்காங்க. இந்த சைட் பாகிஸ்தான் அவங்க சொல்லவே வேண்டாம், அவங்க ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச்சில் இருக்காங்க. ஸோ நம்மளை சுற்றி நம்ம நெய்பர்ஸ் எல்லாமே இவ்வளோ எஃபெக்டடாக இருக்கும் போது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் அண்ட் ரிசெஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கும் போது நம்மளால் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியுது, நம்மளால் எப்படி இது பண்ண முடியும்னா பிகாஸ் ஆஃப் அவர் எஃபெக்டிவ் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கும் சரி அவங்கெல்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளை புல் பேக் பண்ணுறதுனால, ரெப்போ ரேட்ஸ், பேங்க் ரேட்ஸ் இது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் நம்மளால் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டியோட நாடோட நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ த அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால தே ஆர் ஏபிள் டு ரீட்டைன் த பாப்புலேஷன் அண்ட் ரீட்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைக்ளிக்கல் சேஞ்சஸ் தான் தே மேக் த ஃபிஸ்கல் பாலிசி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்பான்ஷனரி அண்ட் கான்ட்ராக்ஷனரி. எங்கே தேவையோ அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, எங்கே தேவையோ அதை கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பான்ஷனரி கான்ட்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸ்பான்ஷனரினா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து டாக்ஸஸை கம்மி பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுதான் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட் வந்து பணம்லாம் வேண்டாம், உங்ககிட்ட எதுவுமே இருக்க வேண்டாம், நீ வேண்டாம், நீ நிறைய டேக்ஸ் கட்டு, நான் உனக்கு லோனே கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதுதான் நம்ம கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிளைசர்ஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய் ஆக போகுது இந்த சிச்சுவேஷனில். So automatic stabilizers பார்த்தீங்கன்னா they are linked to the size of the government. So and they tend to be larger in the advanced economies. கரெக்ட் தானே? பிகாஸ் ஒரு லார்ஜர் எக்கானமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய செக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த சைஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோடு நீங்கள் பார்க்கும்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது. ஒரு சின்ன கவர்மெண்ட், ஒரு சின்ன நாடு, இப்போ சிங்கப்பூர் மாதிரி நாடில் அது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நாடு, சென்னையை விட அவங்க ரொம்ப சின்னதாக இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ். அவங்களோட பாலிசியும் இந்தியா மாதிரி ஒரு நாடு பாலிசியும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட பாப்புலேஷன் வேறு, நம்மளோட பாப்புலேஷன் வேறு, அவங்களோட டைவர்சிட்டி வேறு, நம்மளோட டைவர்சிட்டி வேறு, அவங்களோட பாப்புலேஷன் காம்போசிஷன் வேறு, நம்மளோட காம்போசிஷன் வேறு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாட்டோட எக்கனாமிக் பாலிசி வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ வேர் த ஸ்டெபிளைசர்ஸ் ஆர் லார்ஜர் தேர் மே பி லெஸ் நீட் ஃபார் ஸ்டெமுலஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் அப்படியே செட்டில் ஆகும்போது கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் நமக்கு தேவையில்லை. கரெக்டாக? ஸோ அவங்களே வந்து மார்க்கெட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டெபிளைஸ் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்ன்றது கவர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஊம்ஃப் விச் த கவர்மெண்ட் கிவ்ஸ் அது தேவையே கிடையாதுன்றதை நம்ம பார்க்குறோம். எங்கே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகலையோ அங்கே தான் கவர்மெண்ட் வந்து இல்லை இது நம்ம பண்ணலாம், இது பண்ணால் தான் நம்மளால் எக்கானமி ரிவைவ் பண்ண முடியும், இல்லாட்டி எக்கானமி ரொம்ப நொடிஞ்சிடும்ன்றதை நம்ம பார்க்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னால் நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டேக்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாரோவிங்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் பார்த்துருக்கோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் இது. ஸோ பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து என்ன, சின்ஸ் போத் த அப்ரோச்சஸ் ஹெல்ப் டு சாஃபன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ ப்ளோ டவுன். ஸோ ஒரு பெரிய ப்ளோ டவுன், ஒரு பெரிய டவுன் டர்னை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறன்றதை இந்த மாதிரி நம்ம எஃபர்ட்ஸ் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிளைசர்ஸ் பார்த்தோம் அண்ட் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இதோட நம்ம யூனிட் 8 நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ நம்ம யூனிட் 9 போகிறோம். ஸோ யூனிட் 9 பார்த்தீங்கன்னா மனி இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பணம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பணம் வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் அது என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது, இதெல்லாம் பணம் தான் பேசிக், எக்கானமிலே பணம் தான் பேசிக். ஸோ அது மேக்ரோ எக்கானமியில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ பணம்னா என்ன, நம்ம கையில் இருக்க கேஷ். ஸோ இட் இஸ் அ லிக்விட் கேஷ். கரெக்டுங்களா? இப்போ சப்போஸ் உங்கள் கையில் உங்கள் பேரில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடை வச்சு உங்களால் இமீடியட்டாக ஒரு பொருள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ரெடிலி லிக்விட். கரெக்டுங்களா? என்கிட்ட என்ன தான் ஒரு 3 கோடி பேரில் ஒரு வீடு இருந்தாலும் அந்த வீடை வச்சு இப்போ என்னால் 1 கிலோ தக்காளி வாங்க முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ லிக்விட் அசெட். ஸோ பணம்ன்றது தான் வந்து இட்ஸ் அ லிக்விட் அசெட். பிகாஸ் நீங்கள் உடனே கொடுத்தானா உங்களுக்கு உடனே
நமக்கு ஒரு பொருள் கையில் கிடைக்க போகுது. ஸோ அதை தான் வந்து நம்ம லிக்விட் அசெட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் அவாய்ட்ஸ் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்னு என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்ட்டர் சிஸ்டமில் நம்ம இதுவரையும் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம அதை தான் படிச்சிருப்போம். பிகாஸ் அந்த காலத்தில் பணம்ன்றது ஒன்று கிடையாது. அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட சக்கரை இருக்குது, உங்ககிட்ட உப்பு இருக்குது, நீ இதை எனக்கு கூட நான் அதை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், அவனுக்கு சக்கரை தேவையில்லை, பட் என்கிட்ட சக்கரை தான் இருக்குது, பட் எனக்கு உப்பு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு சக்கரை தேவைப்படும், அவர்கிட்ட போய் நான் சக்கரையை கொடுத்துட்டு வேறு ஏதாவது பொருள் வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க கூட உப்பு ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம பணன்ற ஒரு கான்செப்டே வந்து நம்ம உலகத்துலேயே வந்திருக்கு. ஸோ பணம்னா என்ன, நான் பணம் கொடுக்குறேன், நீ என்ன வேணுமோ எனக்கு கூட, நான் என்ன கேட்குறேனோ நீ கூட, இதுதான் என்னோட மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பணத்தோட வேல்யூ, இதுதான் பணத்தோட எசன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அண்ட் இட்ஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருக்குது. ஏன் இது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? பிகாஸ் இதை வச்சு தான் நம்மளால் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளே பார்த்துருக்கோம், பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி நமக்கு ஒரு கூட்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும், என்னால் இந்த உலகத்தில் என்ன நினச்சாலும் வாங்க முடியும். ஸோ அப்படி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அண்ட் இட் இஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நீங்கள் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது அண்ட் இட் ஹேஸ் சம் வேல்யூன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் மணியோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான நிறைய கிளாசிக்கல் தியரிஸ் இருக்குது, கிளாசிக்கல் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் அப்ரோச் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாசிக்கல் அப்ரோச்சில் ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று கொண்டு வராரு. ஸோ மணியை வச்சு அவர் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று ஃபார்முலேட் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா MV இஸ் ஈக்குவல் டு பிடின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ MVனா என்ன, பிடினா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எம்னா என்னென்னா அதுதான் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணி, வினா என்ன அதுதான் வெலாசிட்டி ஆஃப் இட் சர்க்குலேஷன். ஸோ குவான்டிட்டி என்ன, அது எவ்வளோ ஸ்பீடாக அது ரொட்டேட் ஆகுது இன் அன் எக்கானமி. ஸோ அதுதான் வந்து நம்ம MVன்னு பார்க்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிடி இருக்காங்க. ஸோ பிடினா யார், பினா வந்து ப்ரைஸ் லெவல் அண்ட் டீனா யாருன்னா the total amount of goods and services exchange for the in an economy. ஸோ ப்ரைஸ் என்ன, அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் என்ன. ஸோ இந்த சைட் மணியோட வேல்யூ அண்ட் மணியோட சப்ளை, இந்த சைட் கூட்ஸோட வேல்யூ அண்ட் கூட்ஸோட சப்ளைன்றது நம்ம பார்க்குறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்குறோம், அதுதான் பிடின்றது நம்ம பார்க்குறோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் த டிமாண்ட் ஃபார் மணி. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இதுதான் டிமாண்ட் ஆஃப் மணியை நம்ம பார்க்குறோம். நம்ம கையில் பணம் இருக்குன்னா அந்த பணம் வந்து நம்ம கையிலே இருக்க போகிறது கிடையாது, கரெக்டாக. ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து நிறைய பொருள் வாங்க போகிறோம். நம்ம எவ்வளோ பொருள் வாங்க போகிறோம், என்ன ரேட்டில் வாங்க போகிறோன்றதை பார்க்குறோம். ஸோ அதுதான் டிமாண்ட் ஆஃப் மணின்னு நம்ம ரைட் சைடில் பார்க்குறோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் டு பி அண்டர்டேக்கன் இன் அன் எக்கானமி. இதுதான் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த டிரான்சாக்ஷனை குறிக்குது அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா MVன்னு இருக்குது. ஸோ MVனா என்ன, இட் ரெப்ரசன்ட்ஸ் த சப்ளை ஆஃப் மணி. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறோம் டிமாண்ட் ஆஃப் மணி, left hand side பார்க்குறோம் supply of money. So this supply of money which is given and it is in equilibrium equals for the demand for the money. So equilibriumல தான் demand and supply ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவே என்ன, ஸோ இந்த வெலாசிட்டியை தான் நம்ம வந்து டிமாண்டுன்னு கூட சொல்கிறோம். ஸோ MD is equal to PTன்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி தான் the supply of money. நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் லாவில் பார்த்துருப்போம், சப்ளை தான் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்டுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வியை வந்து நம்ம டியாக மாற்றுறோம். ஸோ MD is equal to PTன்னு நம்ம படிக்கிறோம். ஸோ MDனா என்ன, it determines by the level of full employment of the money அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சேல்ஸ் லா என்ன சொல்லுது, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஸோ நீங்கள் மணி சப்ளை நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் மணியை வந்து இந்த எக்கானமியில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான யூஸ் வந்து அதுவே ஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான டிமாண்ட் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் தி கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் லைக் சே டிட்டர்மைன் தட் supply creates its own demand with the full employment level of the income. ஸோ அப்படி இருந்தாச்சுன்னா அது டோட்டலாக வந்து அவங்களோட கிரியேஷன் ஆஃப் டிமாண்ட் வந்து அவங்களோட சப்ளை கிட்டேருந்தே வரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம கிளாசிக்கல் தியரி நம்ம பார்க்குறோம். பட் இந்த தியரிக்கே நிறைய வந்து கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ மணியை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, மணி சப்ளை இருக்குது, அது ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாமே வாங்க தான் செய்கிறோம், அது நம்ம ஸ்டோர் பண்ணுறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஹவ் நெக்லெக்டட் த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணின்ற ஒரு கான்செப்டே அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக அது ஜஸ்ட் ஒரு கோ டு வேல்யூ, ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூவை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி வந்து அது கிடையாது. மணின்றது ஒரு அசெட் மாதிரி இருக்குது. இட்
இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ நீங்கள் மணி வெறும் ஒரு டிரான்சாக்ஷனுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க. மணி வெறும் அதுக்கு மட்டும் கிடையாது. இட்ஸ் அ ப்ரைட், இட் இஸ் ஃபார் லாட் ஆஃப் அசெட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுவாக நீங்கள் பார்க்கல அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி பெர்ஃபார்ம்ஸ் அ நியூட்ரல் ரோல் இந்த எக்கானமின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் நாட் எக்ஸாக்ட்லி. மணிக்கு நியூட்ரல் ரோல் கிடையாது. இட் பிளேஸ் அ பயஸ் ரோல் கூட. ஸோ இது நீங்கள் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் இதுவே பண்ணல. சில ப்ரொடக்ஷன், இன்ஃப்ளேஷன் டைம்ஸ், ரிசெஷன் டைம்ஸ், அந்தந்த டைம்ஸ் ஒரு மாதிரி ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ எப்போவுமே மணி நியூட்ரல் ரோல் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மணின்றது பேரனாக தான் இருக்கும், அது மல்டிப்ளையே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வெல்த். அதுவே ஒரு கிரிட்டிசிசம் தானே. பிகாஸ் நம்ம இப்போ சேவ் பண்ணோன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மணி இன்றைக்கி நம்ம 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஒரு டெபாசிட்லையோ இல்லாட்டி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக 1 லேக்ன்றது மேபி ஒரு 10% போய் 1,10,000 ஆகலாம். இல்லாட்டி மணியோட வேல்யூ ஷேர் மார்க்கெட்டில் போய் ஏதோ குறைஞ்சா அது 90,000 கூட ஆகலாம். ஸோ மணியோட வேல்யூ எப்பவுமே சேமாக இருக்க போகிறது கிடையாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, மணி வேல்யூ எப்போவுமே சேம் தாங்க, அது மாறவே மாறாதுன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் அ கிரிட்டிசிசம் பை த மாடர்ன் எக்கானமிஸ்ட். இவங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்ரோச் பார்க்குறோம், கீனிஷியன் அப்ரோச். ஸோ கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம்னா, கீன்ஸ் has suggested 3 motives which led to the demand for money in an economy. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணி ஒரு இடத்துல தேவை அப்படின்னா அதுக்கு 3 ரீசன் இருக்க முடியும். காசை நம்ம எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ரீசன்ஸ்க்காக அது இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டிமாண்ட், அடுத்து ப்ரிகாஷனரி டிமாண்ட், அதுக்கடுத்து ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட். ஸோ ஏன் நமக்கு பணம் ஃபஸ்ட்டு தேவைன்னா, ஃபஸ்ட் நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு தேவை. டிரான்சாக்ட்னா முதல்ல நம்ம கொடுக்கணும், வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும், விற்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷனுக்கு பணம் தேவை. கரெக்டாக அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கே முதல் பணம் தேவை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை தான் இவங்க டிரான்சாக்ஷன் டிமாண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரிகாஷனரி டிமாண்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம வாழ்ந்துடுறோம், நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு சப்போஸ் எனக்கு வேலை இல்லைன்னா, நாளைக்கு சப்போஸ் என் ஃபேமிலியில் யாருக்கா வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா, நாளைக்கு சப்போஸ் எனக்கு என் உடம்பு சரியில்லைன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஆகும்? உடம்பு சரியில்லைன்னா நான் லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டால் எனக்கு லாஸ் ஆஃப் பே வரும். ஸோ அப்போ லாஸ் ஆஃப் பேயில் என்கிட்ட எது பணம் இருக்கும்? ஸோ அதுக்காக நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரிகாஷனரி டிமாண்ட்காக பணத்தை சேவ் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னொரு டிமாண்டாக இருக்க போகுது. ஸோ தேர்ட் டிமாண்டாக என்ன இருக்க போகுது? ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்ட். ஸோ ஸ்பெக்குலேட்டிவ்னா அகேன் நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க. ஸ்பெக்குலேட்னா என்ன? இது வந்தால் வரும், வராட்டி வராது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூ டேக் ஃபார் அ சான்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, இப்போ பாருங்கள், பக்கத்து கம்பெனியில் இத்தனை பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க, நம்மளும் என்றைக்கு வேணால் போயிடலாம், இப்படி தான் நிலமையே இருக்குது. இல்லாட்டி இப்போ அடுத்து கோவிட் லாக்டவுன் மாதிரி பெருசாக ஒரு லாக்டவுன் வரப்போகுது, அந்த மாதிரி லாக்டவுன் வந்துச்சுன்னா திருப்பி நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். இல்லை இப்போ பெருசாக ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுது, இந்த டிசம்பர் மாதம் மழை வரப்போகுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் மூலியமாக வச்சு அதை ஒரு பேசிக் ரீசனை வச்சு உங்களோட பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ பணம் இதுக்கெல்லாம் தான் சேவ் பண்ண போகிறீங்க, இதுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 is for transaction, next is for precaution, and third is for speculation. ஸோ இதுக்காக தான் நீங்கள் பணத்தை சேவ் பண்ண போகிறீங்க ஆர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது கீன்ஸோட அப்ரோச்சாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டிமாண்ட் ஃபார் மணி என்ன சொல்கிறாங்க? ஸோ த நீட் ஃபார் த கேஷ் ஃபார் கரண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட டிரான்சாக்ஷன் டிமாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the income motive is to bridge the interval between the receipt of income and the date of disbursement. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு பணம் வருது, உங்களுக்கு 30 தேதியில் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 30லேருந்து ஒரு 5 தேதிக்குள்ளே அதில் பாதி பணம் நம்ம கையிலே இருக்காது. ஸோ ஏன் அதை எங்கே போகும்? நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டே நம்ம இஎம்ஐ கட்டணும், அதுக்கப்புறம் ரெண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லோன் வாங்கியிருந்தோன்னா அதை கட்டணும், இதெல்லாம் நமக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட இன்கம் மோட்டிவாக நீங்கள் காட்ட போகிறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் உங்கள் டிரான்சாக்ஷன் டிமாண்டில் உங்கள் பணம் வந்தோடனே உங்கள் பணம் இதுலேருந்துலாம் போக போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களோட இன்கம் டேட்டும் உங்களோட ஸ்பெண்டிங் டேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் நிறைய பணத்தை ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் 5 தேதிக்கு தான் உங்களுக்கு இஎம்ஐ எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 தேதிக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே ஆகணும். இப்போ சப்போஸ் எனக்கு 5 தேதியில் எனக்கு 15 தேதி தான் இன்கம், என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக போகுதுன்னா உங்களோட பணத்தோட காம்போசிஷன், உங்களோட ரிட்டென்ஷனும் கொஞ்சம் மாறப்போகுது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டு பிரிட்ஜ் த இன்டர்வல் பிட்வீன் த டைம் ஆஃப் இன்கரிங் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் த டைம் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் இன்கம். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி த குவான்டிட்டி ஆஃப் மணி ஹெல்டும் மாறப்போகுது. இஃப் த டைம் பிட்வீன் த இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இன்கம் இஸ் ஸ்மால் அப்படின்னா லெஸ் கேஷ் வில் பி ஹெல்ட் பை த பீப்புள் ஃபார் கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். கரெக்டாக? பிகாஸ் உங்களுக்கு வந்தது எல்லாமே உங்களுக்கு வெளியே போயிடுச்சு
போயிடுச்சு அப்படின்னும்போது உங்கள் கையில் இருக்க கேஷ் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் கேஷ் which will be held will be ஸ்மாலாக இருக்க போகுது. இதுவே உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து the cash held will be larger-ஆக இருக்க போகுது. So the transaction demand for money is a direct proportional and positive function for the level of income. ஸோ உங்களோட டேரெக்டாக அது ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்லலாம், L1 is equal to KY அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர் L1 is what the transaction demand for money and K என்ன, அதுதான் வந்து proportion of income which is spent on the transaction purposes and Yனா என்ன நமக்கு தெரியும், Yனாலே income. ஸோ proportion plus income, proportion into income தான் வந்து நம்ம transaction demand நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் precautionary demand for money. நம்ம சொன்னோம் ப்ரிகாஷன்னா இதெல்லாம் இதான் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பணத்தை அக்யூமுலேட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதை தான் ப்ரிகாஷனரி டிமாண்ட் ஃபார் மணி நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்னது, த டிசையர் டு ப்ரொவைட் ஃபார் த கண்டின்ஜென்சிஸ். ஸோ அந்த கண்டின்ஜென்சிஸ்னால் என்ன, யூ டோன்ட் நோ இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். நீங்கள் அதுக்காக அலோகேட் பண்ணுவீங்க, பட் அது நடந்தால் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, நடக்கலைன்னா அதை நீங்கள் அப்படியே சேமித்து வைக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிகாஷனரி டிமாண்ட் ஃபார் மணி நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் desire to spend for contingencies for requiring sudden expenditure on unforeseen situations. ஸோ அதுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறது தான் இது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி டு ப்ரொவைட் ஃபார் இல்னஸாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்காக கண்டின்ஜென்சிஸ்க்காக நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ப்ரிகாஷனரி டிமாண்ட் ஃபார் மணி நம்ம பார்க்குறோம். ஸோ பிஸ்னஸ்மேன் இதுவே வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதுக்காக தான் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் ஏன் இதுக்காக சேர்த்து வைப்பாங்க, அவங்க பிஸ்னஸை திடீர்னு எதாவது லாஸ் வந்துட்டாலோ, அவங்க பிஸ்னஸ் திடீர்னு ஓடாமல் போயிட்டாலோ, அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸே வரல, என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோம் ஆனால் நமக்கு லாபமே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி டைமில் உங்களோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ businessmen என்ன பண்ணுவாங்க, they keep cash reserve to tide over unfavorable conditions or loss making situations. அந்த மாதிரி டைமில் வந்து அதை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ the precautionary demand for money depends on the level of income and the business activity and the opportunities for the unexpected profitable deals and availability of cash and the cost of holding liquid assets in the bank reserves. ஸோ இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ப்ரிகாஷனரி மணியே இருக்க போகுது. ஸோ நீங்கள் ப்ரிகாஷனரி நீங்கள் எவ்வளோ சேமித்து வைப்பீங்க, உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேமித்து வைப்பீங்க, உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேமித்து வைப்பீங்க, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிள் டீல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேமித்து வைப்பீங்க and the availability of cash and the cost of holding liquid assets இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மணியை வந்து நீங்கள் சேமித்து வைப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரிகாஷனரி டிமாண்ட் ஃபார் மணி நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஃபார் மணி. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட்னாலே நீங்கள் வந்து வருமா வராதா, லாபம் வருமா மீட்டுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஃபார் மணி தான் இதை வந்து ஆசெட் ஆன் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆசெட் ஆன் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன, நீங்கள் இப்போதைக்கு அங்கே மணியை யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து இவனுக்காக சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் செக்யூரிங் profit from knowing better than the market what the future will be bringing forth to you. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது லாபம் வருமா வராதுன்னு தெரியாது. ஸோ இப்போ கோல்டு விலை ஏறுமா ஏறாதானே தெரியாது. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கோல்டு விலை 60,000லேருந்து 70,000 வரையும் போகும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறதுக்காக சரி ஓகே இப்போவே நம்ம ஒரு 2 சவரன் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஃபார் மணின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மணி ஹெல்ட் ஃபார் ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸஸ் தட் இஸ் அ லிக்விட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. கரெக்டாக, பிகாஸ் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரெடியாக அலோகேட் பண்ணி வச்சுட்டீங்க, எப்போ தங்க விலை குறையதோ டப்புன்னு போய் வாங்கிடுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லாட்டி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க, எப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கா டக்குன்னு விற்றுருவீங்க, டக்குன்னு உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஒரு ரெடி ஃபார்ம் ஆஃப் லிக்விட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த லிக்விட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூங்க நீங்கள் எப்போ யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். which can be invested at an opportune moment in interest bearing bonds or securities. எப்போ உங்களுக்கு எல்லா நிலைமையும் கோதியும் ஒன்றா வருதோ அந்த டைமில் நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதை தான் நீங்கள் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டைமில் இவங்களோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா V is equal to பெரிய R by சின்ன R. ஸோ பெரிய ஆர்னா என்ன, சின்ன ஆர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Vனா என்ன, தட் இஸ் த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அ பாண்ட். பாண்டுனா என்ன நமக்கு தெரியும், இட் இஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த பாண்டை தான் நம்ம Vன்னு சொல்கிறோம். ஸோ ஆர்னா என்ன, பெரிய ஆர்னா த ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் த பாண்ட், சின்ன ஆர்னா என்ன, த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் த பாண்ட் த கரண்ட்லி ஏர்ன்ஸ். ஓகேங்களா, அட் த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட்
நீங்கள் வாங்கும்போது அதோட 10% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் த பாண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்குறீங்க. ஸோ அதுதான் V is equal to பெரிய R by சின்ன Rன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறோம் லிக்விடிட்டி ட்ராப். ஸோ லிக்விடிட்டி ட்ராப் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது என்னன்னா கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் லைக்லி டு ஹேப்பன் when the market interest rate is very low so that the yields that a bond or a equity or a security will also be low. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பாண்ட் மார்க்கெட், ஒரு கோல்டு மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணவே தோணாது. என்னடா இது, பேங்க்கில் போட்டாலே வெறும் 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடலாம்னு நினச்சா அங்கேயுமே அதே 10,000 தான் கிடைக்குது. இது வந்து நல்லாவே இல்லை. நம்ம ஒரு இது பேரிஷ் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டே ரொம்ப டல்லாக போயிட்டே இருக்குது. நம்ம ஏன் இப்படி பண்ணணும், இதுக்கு நம்ம கையிலே காசு இருக்கட்டும், நம்ம கையிலே இருந்துக்கலாம், நம்ம வந்து அப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் கையிலே கேஷை வச்சுப்பீங்க. கையிலே கேஷை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் தான் என்ன, அது பேர் தான் லிக்விடிட்டி. விச் மீன்ஸ் வாட், you are not investing, you are just saving the money for an opportune moment. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி ஆகிடும். ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோ மார்க்கெட்டோ சரி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் வாட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு பண்ணாதீங்க, கையில் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா இருப்போமா, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். சரி நம்ம வேறு எதாவது பண்ணலாம், நம்ம வேறு எதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம இப்போ புதுசாக ஒரு அசெட் மாதிரி வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், இல்லை ஒரு ட்ரிப் போகலாம், ஒரு டூரிசமுக்கு அது நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது உங்களோட டிஃப்ரெண்ட் செக்டர்ஸை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸை ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரது இந்த மாதிரி லிக்விடிட்டி ட்ராப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ at such a low rate people prefer to keep money as cash in their hand rather than invest in bonds because purchasing bonds will become a loss for them. அப்படி ஒரு லாஸை ஏன் அவங்க கொண்டு வரணும், அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. அதுக்கு கையில் இருந்தாலே போதும். இங்கே 10,000 ரூபாய் இருக்குது, அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா முதலுக்கே மோசமாக போயிடும். 10,000 ரூபாய் கையில் இருந்தாலாச்சும் நான் எதாவது கொஞ்சம் நல்லதாக பண்ணுவேன், ஒரு 4 நாள் ஊருக்காச்சும் போயிட்டு வருவேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ட்ராப்னு சொல்கிறோம். So people will not buy bonds so long as the interest rate will remain at the low level, and they will be waiting for that point where the interest rate is very higher or higherன்றதை தாண்டி அது நார்மலாக இருக்கிற வரை அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ட்ராப்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் தியரி போகிறோம். இதுதான் டான் பேட்டன்கின் தியரி ஆஃப் மணின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டான் பேட்டன்கின் தியரி வந்து 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே எந்த புக்கில் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மணி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், அங்கே வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வரான்னா, he sought to merge the real sector and the monetary sector. ரியல் செக்டர் அண்ட் மானிட்டரி செக்டரை இவங்க லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரியல் செக்டர்னா யார், கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் லேபர் மார்க்கெட், இவங்க தான் வந்து ரியல் செக்டர்னு சொல்கிறாங்க. மணி மார்க்கெட்னா என்ன, அதுதான் அவங்களோட மானிட்டரி மார்க்கெட். உங்கள் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டி நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மணி மார்க்கெட் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ், இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ த ரியல் பேலன்ஸ் எஃபெக்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் an increase in the amount of money in an economy first affects the effective demand and then the relative price levels and then the absolute prices. ஒரு எக்கானமியில் நிறைய மணி சப்ளை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு அதனால் மணி சப்ளை நிறைய இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில் நிறைய கேஷ் இருக்குது, நம்ம கையில் கேஷ் நிறைய இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், துருன்னு நம்ம வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவோம். சரி நம்ம புதுசாக ஒரு கார் வாங்கலாம், இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், புதுசாக நகை வாங்கலாம், இல்லை புதுசாக ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் எதாவது பண்ணலாம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி நிறைய இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய டிமாண்ட் வரும். நிறைய டிமாண்ட் வந்ததுனால என்ன ஆகும்னா, நிறைய டிமாண்ட் வரதுனால என்ன ஆகும், எல்லாருமே ப்ரைஸ் லெவல்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ பேர் வாங்குறாங்கப்பா, நம்மளே பார்ப்போம்ல, இப்போ எல்லாம் வந்து டூரிசம் வந்து நிறைய பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு 2 நாள் கிடைச்சாலே எல்லாருமே தே வாண்ட் டு என்ஜாய் லைஃப், தே வாண்ட் டு ஸ்பெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது டூரிசம் செக்டர் இப்போ நிறைய இருக்குது, டூரிசம் இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆகுது. அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ப்ரைஸிங்கே வந்து அவங்க அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரைஸை அதிகப்படுத்துவாங்க அண்ட் தென் த ஆப்சல்யூட் ப்ரைஸ். ரிலேட்டிவ் ப்ரைஸ்னா என்ன, ஆப்சல்யூட் ப்ரைஸ்னா என்ன? ரிலேட்டிவ் ப்ரைஸ்னால் ஒருத்தரோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரைஸ் முன்னாடி விட கம்பேர் பண்ணது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஆப்சல்யூட் ப்ரைஸே, அவங்களோட ஆக்சுவல் ப்ரைஸே வந்து அதிகமாகிடும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ப்ரைஸ் அண்ட் ஆப்சல்யூட் ப்ரைஸ் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இட் ஹஸ் எய்ம் டு இன்டகிரேட் த மானிட்டரி அண்ட் ரியல் செக்டர்ஸ். இவங்க 2 பேரையுமே இன்டகிரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியல் பேலன்ஸ் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ரைஸ் இன் த மணி ஸ்டாக் வித் த பப்ளிக்
leading to an increase in the demand and the price level of goods and services in an industry அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணி ஸ்டாக் வந்து ஒரு எக்கானமியில் அதிகமாகிடுச்சுன்னா அதனால டிமாண்ட் அதிகமாக இருக்க போகுது, அதனால ப்ரைஸ் லெவல் அதிகமாக இருக்க போகுது, அதனால வந்து உங்களோட இன்கம் லெவல் அண்ட் இன்ஃப்ளேஷனும் வந்து இவென்ச்சுவலி அதிகமாக போகுது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ ரியல் பேலன்ஸ்னாலே நான் என்ன சொன்னேன், ரியல்ன்ற வார்த்தையை நீங்கள் இன்ஃப்ளேஷனை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ ரியல் பேலன்ஸ் refers to the purchasing power of the people, and the theory establishes the relationship between the real balance, the demand and the supply, and the price levels and the employment. இவங்க எல்லாருமே ஒன்றா லிங்க் ஆக போகிறாங்க. ஸோ நீங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரைஸ் லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது, ப்ரைஸ் லெவல் ஏறப்போகுது. ஸோ ப்ரைஸ் லெவல் ஏறிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால் வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வந்து நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது. நம்ம பர்ச்சேசிங் வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சிரும், நம்மளோட நெட் அமௌண்ட் இன் கேஷ் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனால நமக்கு என்ன ஆக போகுது, நம்மளோட இவென்ச்சுவலி நம்மளோட டிமாண்ட் வந்து குறைய போகுது. ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் எஃபெக்ட் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ரியல் பேலன்ஸ் எஃபெக்ட்னு நம்ம பார்க்குறோம். ஸோ firstly, an increase in the real balance contributes to the purchasing power. கரெக்ட் தானே? நம்மளோட ரியல் பேலன்ஸ்னால என்ன ஆக போகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவரே வந்து நமக்கு குறைய போகுது. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தால் நம்மளால இப்போ அதே 100 ரூபாய்க்கு அதே பொருள் நம்மளால் வாங்க முடியாது. பிகாஸ் அதோட வேல்யூ வந்து ஏறிடும், அதோட பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சதுனால உங்களோட நெட் அமௌண்ட் ஆஃப் மணி விச் யூ கேன் எம்ப்ளாய் ஃபார் யூஸ் வந்து குறைய போகுது. ஸோ இந்த ரியல் பேலன்ஸ் பற்றி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.